வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன். தக்காளி தயிர் குழம்பு, இது சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க, கீறி விட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின தக்காளி பழத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 200 ml இருக்கும். தயிரை இதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் இதை சேர்க்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை கடைசியாக சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடுங்க. இது சூடான ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.